இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ணன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, கண்டா வர சொல்லுங்கள் சாங்குக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்ங்கிறத பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நடுவில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். அதே நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சைடில் ஒரு செட்டிங்ஸ் பார் இருக்கும். அதை வந்து அதில் வந்து எடிட்டிங் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு டிஃபால்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிக் அந்த இதில் வந்து உங்களுக்கு 1 செகண்டு இல்லை 1.5 செகண்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மீடியான்னு இருக்கும். அதில் வந்து பேக்ரவுண்ட்ஸில் போயிட்டு பிளாக்குங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது எப்படி எடிட் பண்ணுறது தரலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து இது மாதிரி கரெக்டாக வீடியோங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த இதை கிளிக் பண்ணோடனே எல்லோ மாதிரி வரும். இதை வந்து ஜூம் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி வந்து டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 தடவை கொடுங்க. கரெக்டாக 7 தடவை வர மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். அந்த இதை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 7 தடவை நீங்கள் ஃபோட்டோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி டபுள் லேயர் மாதிரி இருக்கும். அந்த இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த இடத்துலேருந்து முடிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் இப்படி ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த எண்டு பொசிஷனில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இது மேலேங்கிறத நான் நவுத்துறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி மேலேங்கிறத இந்த மாதிரி நவுத்திட்டு ஓகேங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்த ஃபோட்டோ இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த இதுக்குள்ளே பேன் அண்ட் ஜூம்குள்ளே போங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பொசிஷன் இப்போ போன இதில் வந்து இந்த இடத்துல முடித்தோம். அதே இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்த எண்ட் பொசிஷன் வந்து நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சைடில் நவுத்திக்கோங்க. நவுத்திட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்தது 3ஆவது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கே முடிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. போனதில் வந்து இந்த இதில் முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே நான் கீழேருந்து மேலே போகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவுக்கு செட் பண்ணிட்டு அதே நான் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோவை இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பொசிஷன் போன வாட்டி இந்த இடத்துல முடிச்சோமா அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் பொசிஷனில் வந்து இந்த மாதிரி சைடில் நான் நவுத்திக்கிறேன். சைடில் அந்த மாதிரி நவுத்திட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்த ஃபோட்டோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ராப்பரில் போயிட்டு இந்த மாதிரி போனதில் எங்கே முடிச்சோன்னா அந்த இதை வச்சுட்டு அடுத்த எண்ட் பொசிஷனில் வந்து ஈக்குவல்கிட்ட வந்து நீங்கள் எடுத்து தரணும்.
எடுக்கலைன்னா அப்புறம் இந்த மாதிரி வராது என் பொசிஷனுக்கு. அதனால் இந்த மாதிரி என் பொசிஷனை ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நவுத்திக்கோங்க. நவுத்திட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த இதில் போயிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் கண் தெரியிறாப்பில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ முடியுமோ ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அடுத்த என் பொசிஷனில் வந்து சும்மா விட்டுட்டு சரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கடைசி 7வது ஃபோட்டோ வச்சுருப்போம்ல அதை வந்து நீங்கள் சும்மாவே விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி தான் சைடில் மேலே இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் இந்த மாதிரி வரும். அந்த என் பொசிஷன் வந்து ஒரே ஃபோட்டோ விட்ருங்க. விட்டுட்டு இப்போ இந்த பிளாக்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு லேயருக்கு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு மீடியாங்கிறதுல போங்க. அதில் போயிட்டு உங்கள் இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி வீடியோ ஒன்று இருக்கும், அதை கீழே லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம வீடியோ பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன வீடியோக்குன்னே தெரிலையே. சாரி. கேமராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற வரையும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளாக்கு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற வரையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரைட் அப்படின்றதும் அந்த இதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் இது மாதிரி லேயருக்கு போயிட்டு மீடியாங்கிறது போங்க. இதில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த பேக்ரவுண்ட்ஸ் லிங்க்கு நான் கீழே தரேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இன் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பாப்புங்கிறத கொடுத்துட்டு 0.5 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இதை கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு கடைசியாக ஒன்று இருக்கும், இதே மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை ஸ்ப்ளிட் த லேயர் அப்படின்னு கொடுக்கும். அதை வந்து நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிட்டு இப்போ கடைசியாக இப்போ வீடியோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஓட விட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம சாங்குங்கிறத ரெடி பண்ணணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சாங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம், வீடியோவே நீங்கள் ஆடியோவாக மாற்றலாம். எப்படின்னா லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியாவுக்கு போயிட்டு எந்த வீடியோவை நீங்கள் வந்து ஆடியோவாக மாற்றணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
சாங் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வைக்கலாம். நான் சாங் இருக்கான்னு பார்க்குறேன். சாங் நம்மள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து வீடியோவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். வீடியோவே நம்ம ஆடியோவாக மாற்றிக்கலாம். அதனால் லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எந்த இதில் ஃபோல்டரில் நீங்கள் இது வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதனால் ஆடியோ நம்ம எடுத்தாச்சு, அதனால் வீடியோ நமக்கு தேவையில்லை. அதனால் சைடில் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓட விட்டு பாருங்கள். ஓட விட்டு பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுங்கிறத பண்ணிக்கலாம், அதாவது டவுன்லோடுங்கிறத பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோவை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம் காய்ஸ். ஓகே, பாய்.